வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே நம்மளுடைய பாரதிய ஜனதாவின் முக்கியமான புள்ளிகள், ஏன் அமித்ஷா அவர்களே சொன்னார். என்ன சொன்னார்னா, 400+400க்கு மேலே வரப்போகிறது பாரதிய ஜனதா தனிப்பெரும்பான்மை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதில் பாதி கூட வராத சூழல் ஏற்பட்டு விட்டது. அதாவது பாதினா பாதி சொல்ல முடியாது, 150க்கும் குறைவாக பெற்றிருக்கிறது. வெறும் 250 தான் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருந்துகிட்ருக்கு. அது கூட அங்கங்கே கூட்டணியின் பார்த்தீங்கன்னா பலத்தாலே வந்துச்சு அப்படின்னு ஒரு சில புள்ளிகள் சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய ஆட்சியில் நடந்த திட்டங்களும் சதி திட்டங்களும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு செஞ்சாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆதரவு கிடைக்கல அப்படின்றத உறுதிப்பட பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஜேபியை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எப்படின்னா வீழ்த்தணும் அப்படின்றதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஐஎன்டிஏ கூட்டணி உருவாக்குனதே அதுக்கு தானே. மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். ஐஎன்டிஏ கூட்டணி அங்கங்கே ஆதரவை இழுத்துடுச்சு, காங்கிரஸை ஒரு சில இடங்களில் தட்டி தூக்கிடுச்சு. ஸோ பாஜக அங்கங்கே பார்த்தீங்கன்னா திணறக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. அப்படி எப்படி பேசி கீசி எப்படி ஆட்சி பிடிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ ஆட்சியை பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா கை கோர்த்து 3 கையை கோர்த்ததுனால தான் இப்போ ஆட்சியில் கொஞ்சம் இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பாஜக. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அதுவும் எவ்வளோ நாளைக்கு நீடிக்க போகுது அப்படின்றதே ஒரு சில புள்ளிகள் சொல்கிறாங்க. ஏன்னா குறிப்பிட்டவர்கள்லாம் அவங்க ஒரு சில டீலிங்கள் கேட்டிருக்காங்களாம். அதெல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா இருப்பாங்க, இல்லைன்னா டோட்டலாக ஃபினிஷ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. அதே சூழல் தான் நம்மளுடைய தமிழகத்தில் கூட தற்போது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இருக்குது. எதிர்கட்சிக்கு சப்போர்ட் இருக்குது, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியில் தான் போயிட்டுருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. தமிழகத்தில் பேச்சு அப்படி தான். ஏன்னா புதிய விதமான கட்சிகளும் புதிய விதமான தலைமுறைகளும் உருவாகினது காரணமாக மாற்றம் முன்னெடுப்பு அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில் அப்படின்ற பேச்சுக்கள் மிக மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக ஃபினிஷ்ட் ஆகுது. இப்போது ஆந்திராவில் கூட எடுத்துக்கங்க, ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார். ஸோ இப்போ அப்படியே டோட்டலாக கதையே ஃபினிஷ்ட் ஆகி சந்திரபாபு நாயுடு வந்துட்டார். ஓகேங்களா. அது எப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் எப்படின்னா அப்படியே மாறுதலை தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறார்கள் பொதுமக்கள் அனைவரும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதன் மூலமாக தெரியப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது என்னவாக போகிறது அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.